ஹாய் குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சீத்தாப்பழி பழம் பழுக்கிறதுக்கு வச்சுருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பழமும் அவ்வளோ பெருசாக இருந்தது. இந்த எல்லா பழமுமே மொத்தமாக நம்ம ஒரு சில்வர் பாக்ஸில் போட்டு ஃபுல்லாக டைட்டாக பார்த்திங்கன்னா மூடி வச்சுருந்தோம். ஃபுல்லாக பாருங்கள், அந்த டப்பா ஃபுல்லாகவே நல்லா வேர்த்து கொட்டியிருக்கு. இந்த புழுக்கத்திலே பார்த்திங்கன்னா பழம் நல்லாவே பழுத்து இருக்குது. அதுவும் மேலே ஒரு 2 பழம் மட்டும் பழுத்துருக்கு. கீழெல்லாம் கொஞ்சம் இன்னும் காயாகவே இருக்குது. நல்லா பழுத்த பழம் மட்டும் எடுத்துகிட்டு மீதி காயாக இருக்கிற பழத்தை மறுபடியும் அதே பாக்ஸில் நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டோன்னா பழம் பார்த்திங்கன்னா பழுக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு பழுத்த பழம் எல்லாமே பழுத்தாலும் நம்மளால் மொத்தமாக சாப்பிட முடியாது இல்லைங்களா? அதனால் ஒரு 2 பழம் இல்லை 3 பழம் தான் பழுத்திருக்கு. மீதி பழம்லாம் கொஞ்சம் காயாக தான் இருக்குது. பழுத்த பழத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு, எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் பாக்ஸில். பழுத்த பழத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி பழத்தை மறுபடியும் இதே பாக்ஸில் இந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் இதே பாக்ஸில் வச்சு நல்லா டைட்டாக மூடி வச்சிடலான்ட்டு இருக்கிறோம். இந்த சீத்தாப்பழி பழம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது நான் சாப்பிட்டு. ஒரு டைம் பார்த்திங்கன்னா இந்த பழம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குன்னு சொன்னேன். திடீர்னு பார்த்தா 2 கிலோ கிட்ட இந்த பழத்தை இவர் வாங்கிட்டு வந்துட்டார். ஆனால் வாங்கிட்டு வரும்போது அவ்வளோ காயாக இருந்தது. ஒரு 2 டேஸ் தான் டப்பாவில் போட்டு நான் வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா பழம் நல்லாவே பழுத்திருக்கு. இதில் ஒரு பழம் தான் பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா சீட்ஸ் விதை கம்மியாக தான் இருக்குது. இதோடைய அந்த மசில் சதை நிறையவே இருக்குது. பழம் டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக செம்ம ஸ்வீட்டாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பழத்தை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. அடிக்கடிக்கு ஒரு பழத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கும் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பழத்தை சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம அடிக்கடிக்கு சாப்பிடும்போது ஒரு பழம் நமக்கு என்ன தான் சாப்பிட்டாலும் ஒரு ஹாப்பியே இருக்காது. இந்த மாதிரி பல நாள் கழித்து பல வருஷம் கழித்து ஒரு பழத்தை நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இந்த பழம் எல்லாமே எப்போ பழுக்கும் விட்டால் எல்லா பழமும் பழுத்துருச்சுன்னா எல்லாமே ஒரே நாளில் காலி பண்ணிடலாம் பழுகுது. அந்த அளவுக்கு செம்ம ஸ்வீட்டாக செம்ம ஜூஸியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.